அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல்களை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு அமலை ஒரு 7 நாள் சேலஞ்சாக எடுத்து செஞ்சு பாருங்கள். 7 days சேலஞ்ச் அப்படின்னு நினச்சி ஒரு வாரம் நீங்கள் செய்யுங்க. 8வது நாள் உங்களுக்கு அல்லாஹு தாலா நல்ல செய்தியை குட் நியூஸை ஏற்படுத்துவான். நீண்ட நாளாக நீங்கள் ஆசைப்படுற விஷயம் இது வரைக்கும் எனக்கு நடக்கவே இல்லை, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்கு அது ரொம்ப ஆசைப்பட்றேன், என்னுடைய வாழ்க்கையில் அது நடக்காதா, அந்த ஒரு விஷயம் இருக்காதான்னு நான் ரொம்ப ஏங்குறேன், ஆனால் இது வரைக்கும் எனக்கு இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறவங்க அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு அமலை நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட காலையில் விடிஞ்சதும் நம்ம ஆசைப்பட்ட விஷயம் நம்மக்கிட்ட இருக்கும், நம்ம ஆசைப்பட்ட காரியம் நமக்கு நல்ல விதமாக நடக்கும் அப்படிங்கிற முழு ஈமானோட அல்லாஹ் செஞ்சு காட்டிடுவான், நமக்கு கேட்டதை கொடுத்துருவான் காலையில் நம்ம அப்படின்ட்டு முழு நம்பிக்கையோடு நீங்கள் படுத்து தூங்குங்க. மறுநாள் நீங்கள் எந்திரிக்கும் பொழுதும் அல்லாஹ் தாலா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல செய்தியை ஏற்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப ரொம்ப எளிமையான அமல், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல். இதில் நம்ம என்ன ஓத போகிறோம் அப்படின்னா 3 துவாக்கள் தான் ஓத போகிறோம். அந்த 3மே தனித்துவமான ஒரு பவர்ஃபுல்லான துவா அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஓதி பாருங்கள். ஒரு நாளும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து 7 நாட்கள் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்கள் சந்தோஷத்தை நீங்கள் உணர்வீங்க. 8வது நாள் உங்களுக்கு அந்த ஒரு அதிசயம் நிகழும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னு நம்ம வரிசையாக பார்க்கலாம். எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த 3 துவாவையும் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி 70 முறை நீங்கள் ஓதிட்டு அப்படியே படுத்து தூங்க வேண்டியது தான். அது இப்போ என்ன அப்படின்னு வரிசையாக பார்க்கலாம். முதலாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதுன அந்த ஒரு அற்புதமான ஒரு துவா. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹு தாலா ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஏற்படுத்தினான். நெருப்பு குண்டத்தில் அவங்கள வீசி எறியப்பட்டது. அப்பயும் அவங்க மனம் தளராமல் பயப்படாமல் அல்லாஹ் எனக்கு போதும், அவன் என்னை பார்த்துப்பான் அப்படின்னு முழுசாக நம்பினாங்க. அந்த ஒரு துவாவுடைய காரணத்தால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹு தாலா அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த ஏற்படுத்தலாம். நெருப்புக்கே அல்லாஹு தாலா கட்டளை இட்டான், குளிர்ச்சியாய் ஆகு அப்படின்ட்டு. அப்போது எப்படிப்பட்ட நிலையில் நாம் இக்கட்டான நிலை தான் அந்த ஒரு விஷயங்கிறது, அதெல்லாம் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயத்த அல்லாஹு தாலா நடத்தி காட்டியிருக்கான். அந்த மாதிரி எப்படிப்பட்ட சிரமத்தில் நாம் இருந்தாலும் அந்த சிரமத்திலேருந்து நம்மளை அல்லாஹ் தாலா மீட்டு கொண்டு வருவோம் அப்படிங்கிறதுக்கு உதாரணங்களாக நிறைய நபிமார்களுடைய வரலாறுகள் நமக்கு இருக்குது. அதில் ஒன்று தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும். எப்படி நீங்கள் ரொம்ப கழுத்தை நெரிக்கிற விஷயத்தில் நீங்கள் மாட்டிகிட்டு இருந்தாலும் சரி, தாங்க முடியாத கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் முழுசாக அல்லாஹ் நம்பி யாருந்தான் நான் உன்னை நம்பி இருக்கேன், எனக்கு இந்த விஷயத்துலேருந்து நீ தான் எனக்கு விடுதலை கொடுக்கணும், இதுலேருந்து என்னை நீ தான் காப்பாற்றணும், இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு நல்ல தீர்வை நீ தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம அல்லாஹ் மனதார நாம் நினச்சோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு பெருசாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு போதுமானவர். அந்த அடிப்படையில் இப்போ முதலாவதாக நம்ம ஓத போகிறது என்ன அப்படின்னா ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ரொம்ப 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 பவர்ஃபுல்லான வார்த்தை. எப்படிப்பட்ட சிரமத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, சந்தோஷத்தில் இருந்தாலும் சரி, எல்லாம் எனக்கு போதுமானவன், அவன் என்ன பார்த்துப்பா அப்படிங்கிற வார்த்தையை மனதார நீங்கள் சொல்லி பாருங்கள். அது எவ்வளோ சிரமமாக இருந்தாலும் அது உங்ககிட்ட நீக்கிடுவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை நீங்கள் 70 முறை முதல்ல ஓதுங்க. அடுத்து 2வது என்ன அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதை நீங்கள் ஓதும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி, அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஓதும் பொழுது நமக்கே ஒரு அல்லாஹ் மேலே ஒரு இருக்கிற நம்பிக்கை அதிகமாக தான் ஆகும். அது என்ன ஒரு துவா அப்படின்னா, ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் எனக்கு போதுமானவன். ஹஸ்பி அல்லாஹ் அப்படிங்கும்பொழுது அல்லாஹ் எனக்கு போதுமானவன், வணக்கத்துக்கு தகுதி அவனை தவிர வேறு யாருமே கிடையாது. லா இலாஹ இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து அப்படின்னா நான் அவன் மேலே ஈமான் கொண்டுட்டேன், நான் அவனை முழுசாக நம்பிட்டேன். வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம், அவன்தான் மகத்தான அர்ஷுடைய இறைவனாக இருக்கான். இதனுடைய அர்த்தம் என்ன, நான் முழுசாக அல்லாஹ் நம்புகிறேன், அவனை தாண்டி வேறு யாருமே கிடையாது வணக்கத்துக்கு தகுதியானவன், அவன் மேலே நான் ஈமான் கொண்டுட்டேன்,
அவன் எனக்கு போதுமானவன், அவன் தான் எல்லாவற்றிற்கும் அரிசிற்கும் அதிபதியாக இருக்கான். இதுதான் இதனுடைய அர்த்தம். இது நீங்கள் அர்த்தத்தை நீங்கள் உணர்ந்து நீங்கள் சொல்லி பாருங்க. நல்லா நீ தான் இருக்க, எனக்கு நீ இந்த விஷயத்த நினைவுபடுத்தி கொடு, உன்னை தாண்டி எனக்கு யாரால செய்ய முடியும், யாரால உதவ முடியும், யாரால எனக்கு கொடுக்க முடியும், எனக்கு நீ குடுடா அல்ல அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்க. கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு நீங்கள் கேட்குற விஷயத்த கொடுப்பான். நீங்கள் ஆசைப்படுற விஷயம் உங்களுக்கு நடக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் 70 முறை இந்த துவாவை மோதுங்க. அடுத்து கடைசியாக 3வதா என்ன அப்படின்னா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மோதின அந்த அற்புதமான ஒரு துவா. எந்த ஒரு நிலையும் இல்லாமல் கைவிட்ட நிலையில இருக்கும் பொழுதும், யாருமே இல்லை நமக்கு, அடுத்த கட்ட வாழ்க்கை நமக்கு என்ன, உறவுன்னு கிடையாது, அடுத்து ஒரு வேலைன்னு கிடையாது, வருமானம் கிடையாது, வீடு கிடையாது, எதுவுமே இல்லாத ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு நாட்டுல யாரையுமே தெரியாத அறிமுகம் இல்லாத முகத்துக்கு மத்தியில அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அந்த நேரம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை நம்பி இந்த ஒரு துவா ஓதுனாங்க. அதற்கப்புறம் அவங்க கிட்ட எதெல்லாம் இல்லையோ அது எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அவங்க ஆசைப்பட்ட எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சி, கடைசியாக அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியும் கொடுத்தான், நல்ல துணை கொடுத்தான், நல்ல வருமானம், வேலைன்னு எல்லாமே கொடுத்து வெற்றியையும் சேர்த்து கொடுத்தான். அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு துவா என்ன அப்படின்னா, ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். அல்லாஹுக்கு இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் நீ கொடுக்குற எல்லா நல்லவற்றின் பாலும் நான் தேவையுடையவனா இருக்கேன். என்னுடைய ரப்பே, நீ கொடுக்குற எல்லா நல்லதும், நீ இப்போ எனக்கு என்ன கொடுத்தாலும் எனக்கு அது தேவைதான். அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அது எனக்கு நீ என்ன கொடுத்தாலும் அது எல்லாமே எனக்கு வேண்டிய விஷயமா தான் இருக்கு அப்படின்னு நம்ம அல்லாஹ்கிட்ட கையேந்துரும். நீ தான் கொடுக்கக்கூடியவன், நீ தான் எடுக்கக்கூடியவன், எனக்கு கொடு, எனக்கு இந்த விஷயத்த கொடு, எனக்கு என்னோட கஷ்டத்தை எடு, எனக்கு சந்தோஷத்தை கொடு, எனக்கு பல பிரச்சனையை கிட்டேருந்து எடு, எனக்கு பணத்தை பறக்கத்தா கொடு, எனக்கு இருக்கிற நோயை நீக்கு, எனக்கு ஆரோக்கியத்தை கொடு. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே அடங்கி உங்களுடைய தேவைகளை மனசுல நியத்து வச்சு இந்த அமலை செஞ்சு பாருங்க. ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 70 முறை இது 3ஐயும் நீங்க ஓதிட்டு அப்படியே நீங்க அல்லாஹ் மேல நம்பிக்கையோடு தூங்கி பாருங்க. 7 நாட்கள் இதை தொடர்ந்து செய்யுங்க. 8வது நாள் நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு நல்ல விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.